நாங்க ஜாமீன்ல வெளியே வருவோம், உங்களை கொல்லாம விடமாட்டோம். வழிப்பறியில் ஈடுபட்ட கஞ்சா கும்பல், தைரியமாக புகார் அளித்த குடும்பம், தினந்தோறும் நரக வேதனை. இந்த மாதிரி எங்களை தூங்க விடாம டெய்லி தொந்தரவு பண்றது இதெல்லாமே நடக்குது. கோவையில் அதிர்ச்சி. என் தம்பி நீ உள்ள அனுப்புனீங்களாடா, நீங்களாம் நீ உயிரோடு இருக்க முடியாதுடா, நீங்க குளிக்கு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சார். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது SIHS காலனி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் வீரலட்சுமி. இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இவர்கள் இருவரும் கோவையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இவர்கள் வசிக்கும் SIHL காலனி பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருகிறது. மேலும் வீரலட்சுமி வீட்டருகே கஞ்சா விற்கும் இளைஞர்கள் சிலர் தினம்தோறும் அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த செயலால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் சாலையில் நடமாட முடியாமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். சில நேரங்களில் SIHL காலனிக்கு வரும் நபர்களிடம் கஞ்சா போதையில் இருக்கும் இளைஞர்கள் அவர்களிடம் கத்தியை காட்டி வழிப்பறியில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கஞ்சா விற்பனை செய்யும் இளைஞர்கள் சிலர் நள்ளிரவு நேரத்தில் வீரலட்சுமியின் மகன்களை வழிமறித்திருக்கின்றனர். அப்போது அவர்களிடம் கத்தியை காட்டி வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட வீரலட்சுமியின் மகன்கள் இச்சம்பவம் குறித்து சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் சம்பந்தப்பட்ட இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கஞ்சா கும்பல் தாங்கள் சிறையில் இருந்து வெளியே வந்தவுடன் உங்களை கொலை செய்து விடுவோம் என மிரட்டி அடிக்கடி வீரலட்சுமி குடும்பத்தை அச்சுறுத்தி வருகின்றனர். இத்தகைய சூழலில் கடந்த சில நாட்களாக ஊருக்குள் கஞ்சா விற்பனை செய்யும் அந்த இளைஞர்கள் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வீரலட்சுமியின் வீட்டிற்குள் புகுந்து அவர்களை கொலை செய்ய முயற்சித்திருக்கின்றனர். ஆனால் அப்போது அவர்கள் சுதாரித்து கொண்டு கதவை பூட்டியதால் அந்த இளைஞர்கள் அங்கிருந்து சென்றுள்ளனர். இருந்தபோதிலும் அவர்கள் வீரலட்சுமி குடும்பத்தை தாக்குவதற்காக தினம்தோறும் அவர்களை நோட்டமிட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட வீரலட்சுமி குடும்பம் இச்சம்பவம் குறித்து கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். அதில் சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமெனவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது கஞ்சா போதையில் இருக்கும் இளைஞர்கள் கத்தி, அரிவாளுடன் அட்டகாசத்தில் ஈடுபடும் CCTV காட்சிகள் வெளியாகி அது மட்டும் இல்லாமல் இந்த அவங்கள்ட்ட காசு இல்லைன்னா ரோட்டில் போகிற பசங்களை, சின்ன பசங்களெல்லாம் பிடிச்சி அடித்து ஃபோனை பிடுங்கிறது, காசை பிடுங்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சப்போ நான் என்ன பண்ணேன், போலீஸ் ரீதியாக நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற போனேன். அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் என்னையும் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மிரட்டி அப்புறம் அண்ணன் தனியாக நடந்து வரும்போது அண்ணன் அவரை கூப்பிட்டுட்டு அடித்து காசெல்லாம் பிடிங்கிருக்காங்க. பிடுங்கின போய் நம்ம தம்பி போய் தடுத்து அண்ணனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். கம்ப்ளைண்ட் பண்ண நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் பெரிய பெரிய கத்தியோட 4 பேர் வீடு ஏறுறாங்க எங்கள் வீடு. அப்போ மறுபடியும் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. ரிமாண்ட் பண்ண முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, டேய் நான் இப்போ ஸ்டேஷனுக்கு போனாலும் ஜெயிலுக்கு போனாலுமே திரும்ப வந்து உங்கள் 2 விதத்தில் எவனையாச்சும் ஒருத்தனை கொள்ளாமல் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மிரட்டினாங்க. மிரட்டி திரும்பவும் இப்போ ரிமாண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பசங்க ரெகுலராக 4 பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க எப்போவுமே வீட்டுக்கு. நேற்றுக்கு கூடி கூப்பிட்டுட்டு இந்த ஜெயான்னு சொல்கிறவங்க கூப்பிட்டுட்டு, என் தம்பி நீ உள்ள அனுப்புனீங்களாடா, நீங்களாம் நீ உயிரோடு இருக்க முடியாதுடா, நீங்கள் குளிக்கு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சார். எங்களால் நிம்மதியாக எங்கள் வேலை கூடி பார்க்க முடிய மாட்டேங்குது, வெளியே போக முடிய மாட்டேங்குது, கடைக்கும் கூடி போக முடிய மாட்டேங்குதுனால. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.